வேளையிலும் தேவ ஊழியரிடம் ஒப்படைப்போம். அவர் நிதியானவற்றை தொகுத்து வழங்குவார். வேத பாடத்தோடு வழி நடத்துவார். பிரைசலோடையா. பிரைஸ்லோடையா, பிரைஸ்லோட். ஆமேன். இந்த உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள் ஐயா. காட் பிளஸ் யூ. ஆமேன். ஆமேன். நன்றி ஐயா. ஆண்டவரே, இந்த ஒளிமொழி ஜெபம் எடுப்போம். எங்கள் இரக்கமுள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த மாசத்தினுடைய முதலாவது நாளிலும் இந்த நாட்களிலே வந்து உடைய சமூகத்திலே காரியங்களை செய்ய நீர் தந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாளிலும் ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய சிலுவைக்குள்ளே அடியனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே, கடந்த மாசம் முழுக்க கண்ணின் மணி போல் பாதுகாத்து புதிய மாதத்துக்குள் நீங்க நடத்தி வாரீங்கள். உங்களுக்கு மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. நன்றி அப்பா. நன்றியோடு மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நல்லவரே, வல்லவரே, போதுமானவரே, நன்றி அப்பா. எங்கோ நாம் வாழ்ந்தோம், அறியாமல் அலைந்தோம், என் நேசர் தேடி வந்தீர், நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நன்றி, உமக்கு நன்றி அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. உளையான சேற்றில் வாழ்ந்த எம்மை தூக்கி எடுத்தீரே, கல்வாரி இரத்தம் எமக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. நன்றி, உமக்கு நன்றி ஐயா. நன்றி, உமக்கு நன்றி அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவி ஆனவரே. ஆமேன். நன்றி. ஆமேன். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உளையான சேற்றிலே இருந்து நம்மை தூக்கி எடுத்து கொண்டு வந்து நிறுத்தி தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக வைக்கிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறார். அவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் வேத தியானத்துக்களே நான் கடந்து போவோம். இன்றைய நாளிலும் அப்போஸ்தலர் நடவடிக்கை 10ஆம் அதிகாரம் 44-46 வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இங்கே இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையிலே வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்தாவியானவர் இறங்கி அவர்கள் பற்பல பாசைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடு கூட வந்திருக்கிற விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகளும் கேட்கும்படி பரிசுத்தாவியின் வரம் புரஜாதிகள் மேல் பொழிந்தரப்பட்டது என்று அந்த குறித்து இந்த நாட்களிலே பிரமித்தார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளை பாருங்கள். இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே பார்க்கிற வேளையிலே அப்போஸ்தலருடைய நாட்களிலே தேவன் ஒரு எழுப்புதலை இந்த நாட்களிலே கட்டளையிட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த எழுப்புதல் பாருங்கள், யோவேல் 2ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே சொன்ன அந்த வார்த்தை, கடைசி நாட்களிலே நான் மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி அப்போஸ்தலர் 2:14 பார்க்கிற வேளையிலே அந்த கடைசி நாட்களிலே அந்த மாம்சமான யாவர் மேலும் ஆவியானவர் ஊற்றப்படுகிறதையும் 120 பேர் அங்கே ஒன்று சேர்ந்திருந்த வேளையிலும் பரிசுத்தாவியோட வல்லமையினால் இந்த நாட்களை அவர்கள் நிரப்பப்பட்டு காரியங்களை செய்கிறதையும் அந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் அதற்கு பின்பாக அந்த நாட்களை பாருங்கள், அங்கே சாதாரணமாக மீன் பிடிக்கிற வேலையிலே ஈடுபட்டு கொண்டிருந்த பேதுரு, அழைக்கப்பட்ட பேதுரு, ஆண்டவர் ஏற்கனவே பேதுருவை குறித்து அநேக காரியங்கள் இந்த நாட்களை சொல்லியிருக்கிறார். பேதுருவை குறித்து சொல்லியிருக்கிறார். இந்த நாட்களே நீ, அதாவது பேதுரு, நீ கற்பாறை, நீ நாணல் என்றெல்லாம் இந்த நாட்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, உன் மூலமாய் அங்கே இந்த சபையை நான் கட்டுவேன் என்று சொல்லி கூட இந்த நாட்களை ஆண்டவர் ஒரு காரியத்தை இந்த நாட்களை சொல்லியிருந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் இந்த நாட்களுக்காக பேதுரு இந்த நாட்களை காத்திருக்க வேண்டும் என்பது இந்த நாட்களை பாருங்கள். பேதுரு எல்லாவற்றுக்கும் முந்திரிய கொட்ட மாதிரி இந்த நாட்கள் எல்லாத்துக்கும் உடனே பேசிடுவார். அதான் நடக்கிற காரியம். அப்ப இந்த இடத்திலே பாருங்கள் என்ன காரியம் நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், இந்த அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே அங்கே என்னன்னு சொன்னால், அவர்கள் அங்கே வேதம் 42வது வசனத்திலிருந்து வாசிக்கின்றேன். அன்றியும் அவரை
உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோருக்கும் தேவனாய் அங்கே ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு அங்கே பிரசங்கிக்கவும் சாட்சியாகவும் ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்றும் தீர்க்கதரிசிகள் எல்லாரும் இந்த நாட்களை அவரை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார்கள் என்றான். இந்த வார்த்தைகளை இந்த நாட்களை பாருங்க, ஒரு சாதாரண ஒரு வார்த்தை தான். இந்த சிம்பிளான இந்த வார்த்தைகளை பேசுகிற வேளையிலே, பேதுரு பேசிக் கொண்டிருக்கிற வேளையிலே, வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதை தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகளும் கேட்கும் போது பரிசுத்தாவின் வரம் புரஜாதிகள் மேல் பொழிந்திருக்கப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்தாவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானத்தை கொடுக்கும்படி கட்டளையிட்டார். அப்பொழுது சில நாட்கள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள் சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் பிள்ளைகளே. இப்ப இந்த இடத்திலே என்ன காரியம், என்ன சம்பவம் என்று இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், அருமை பிள்ளைகளே, பேதுருடைய வார்த்தைகள், பேதுரு பேசுகிற வேளையிலே, ஆண்டுடைய வார்த்தையை சொல்லுகிற வேளையிலே அவர்கள் மேல ஆவியானவருடைய அபிஷேகம் இந்த நாட்களில் இறங்குகிறதை பார்க்கிறோம். அப்ப பாருங்கள், அந்த ஜனங்கள் ஞானஸ்தானம் புறவில்லை. அருமையான அன்பு பிள்ளைகளே, தான் அங்கே நடக்கிற ஒரு சின்னொரு குளறுபடியாக இந்த நாட்கள் இருக்கிறது. அப்ப ஞானஸ்தானம் எடுக்காமல் இருந்த அவர்கள் மேலே இந்த நாட்கள் என்ன நடந்தது? வார்த்தையை கவனித்த, லிசன் த வேர்ட் ஆஃப் காட். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் இந்த நாட்கள் என்ன செய்தார்கள் சொன்னா கவனிச்சாரலாம். இன்றைக்கு வார்த்தையை கவனிக்கிறதுக்கு ஒரு தினம் இல்லை. வந்து கண்டபாட்டு காரியங்களை செய்துட்டு போறாங்களே ஒழிய, ஆனா கர்த்தருடைய வார்த்தையை கிரகித்துக் கொள்ள வேண்டுமோ, கர்த்தருடைய வார்த்தையை சரியாக பேச வேண்டுமோ என்று சொல்லி இந்த நாட்களே நினைக்கிறது கூட இந்த நாட்களே ஒருதரும் இல்லை என்பதைத்தான் இன்றைக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை வேதம் சொல்லுகிறது ஜீவனும் வல்லமையும் உள்ள வார்த்தையாம், இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாம், ஆன்மாவையும் ஆத்துமாவையும் கணுக்களையும் அங்கே ஊடுருவக்கூடிய வார்த்தை என்று சொல்லி எபிரேயரிலே இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியானால் அந்த வார்த்தையை அங்கே பேதுரு பேசுகிற வேளையிலே அவர்கள் சரியாக அந்த நாட்களை கவனித்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதற்கு பின்பாகத்தான் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அவர்களுக்கு இந்த நாட்களிலே ஞானஸ்தானம் கொடுக்கப்படுகிறதை பார்க்கணும். பாருங்கள், ஆவியிலே உண்மையாக ஞானஸ்தானம் அங்கே பெற்றதை சோதிக்கிற காரியமாக இந்த இடத்துல இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பேதுரு அந்த இடத்திலே பேசுகிற வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையை அவர்கள் அப்படியே விட்டு விடவில்லை. அந்த வார்த்தையை ஒரு ஆர்வத்தோடு ஊக்கத்தோடு இருந்து இந்த நாட்களை கவனித்து கேட்டார்கள். உடனே ஆவியானுடைய வல்லமை இதுதான் இன்றைக்கு நடக்கக்கூடிய காரியம். இன்றைக்கு நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் எப்படி கிரகித்துக் கொள்ளுகிறோம் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். முக்கியமான காரியம் என்னவென்றால், பாருங்கள், சில பேர் வந்து இந்த நாட்கள் ஜோம் பண்ணுகிற வேளையிலே அந்நிய பாஷையில பேசுவார்கள். அதெல்லாம் இந்த நாட்களில் ஒரு அந்நிய பாஷை அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்நிய பாஷை என்று சொல்லி சொன்னால் இந்த நாட்களிலே அந்த பாஷையை பேசுகிற வேளையிலே அதற்கு ஒரு விளக்கத்தை கொடுக்க வேண்டும். என்ன காரியம் எப்படி ஆகிறது பாருங்கள். இப்ப இந்த இடத்திலே பாருங்கள், இதுல என்ன சொல்லப்படுகிறதுனா, புறஜாதிகள் அவர்கள் மத்தியிலே ஆவியானவர் ஊற்றப்படுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கே பாருங்கள், அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்திலே அங்கே அவர் 120 பேர் இருந்த இடத்திலே பாருங்கள், அந்த இடத்துல ஆவியானவர் ஊற்றப்பட்ட வேளையிலே அக்னிமயமான நாவுகள் அவர்கள் மேலே வந்து இறங்கின வேளையிலே அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொல்லி சொன்னால், அந்த வந்து நின்ற புறஜாதிகளுடைய பாசையை இந்த நாட்களில் பேசுகிற வேளையிலே அங்கே என்ன நடக்குன்னு சொன்னால், அவர்கள் திகைத்து போய் நிற்கிறார்கள். இவர் எப்படியாக நம்முடைய பாசையை பேசுகிறார்கள் கல்லேயராகிய இந்த மனுஷர் என்று சொல்லி இந்த நாட்களை அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப இதான் அதுக்குரிய வித்தியாசம். அப்ப பாருங்க, அதுதான் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே ஆவியானுடைய அபிஷேகம் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம், அந்நிய பாசை என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஒரு கூட்டத்திலே நாங்கள் இருக்கிற வேளையிலே, உதாரணமாக இந்த நாட்களை நாங்கள் இப்போ ஒரு வேறு தேசத்துக்கு போயிருக்கிறோம். அந்த இடத்திலே பாருங்கள், இருக்கிற ஜனங்களோடு இந்த நாட்களை ஜெபம் பண்ணுகிறோம். அப்ப அந்த இடத்திலே பாருங்கள், அவர்கள் ஆங்கிலம் தெரியும். அந்த இடத்திலே அவர்களுக்கு வேற தாய்மொழி வேறு மொழியாக அந்த நாட்களே இருக்கலாம். அந்த இடத்திலே பாருங்கள், அந்த இடத்திலே ஆங்கிலத்தை ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறவர்கள் திருவள்ளில அந்த ஆவில நிறைந்து அவர்களுடைய பாசையை இந்த நாட்களே, அராபிக் பாசையா இருந்தாலும் சரி, என்ன பாசை பேசுகிற வழியிலே அவர்களுக்குள்ளே ஒரு குழப்பம் இந்த நாட்களே ஏற்படும். எப்படியாக இந்த நாட்களை இவர்கள் வந்து நம்முடைய பாசை இந்த நாட்களை பேசுகிறார் என்றதான் அதனுடைய காரியமாக அந்த நாட்களே இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் இவரோட இவர் ரொம்ப நாளா தெரியும், இவர் ஒரு வார்த்தை கூட அந்த அரபியன் பாசை பேசுற இல்லை. ஆனா இப்பொழுது ஜனங்களோடு சேர்ந்த நாட்களை ஜெபிக்கிற வழியே இந்த பாசையை பேசுகிறார் என்று சொல்லி அவர்களுக்குள்ளே ஒரு கலக்கமும் குழப்பமும் இந்த நாட்கள், இதுதான் இந்த நாட்களே ஆண்டோடைய வார்த்தை என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஆனா இன்றைக்கு பாருங்கள், நாங்கள்
இந்த ஜெபம் பண்ணுகிற வேளையிலே அந்நிய பாஷையிலே பேசுகிறோம் என்று சொல்லுகிறோம். ஆனா அது அபிஷேகத்திற்குரிய காரியமாக அந்த நாட்கள் இருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனால இந்த காரியங்களை நாங்கள் பகுத்தறிய வேண்டும். இப்ப கிறிஸ்தவர்களா இருக்கிற நாங்கள் எல்லாரும் எதை சொல்லுகிறார்கள், எல்லாரும் அந்த காரியத்தை செய்கிறார்கள் சொல்லி இந்த நாட்களை நாங்களும் செய்துவிட்டு இந்த நாட்களை போவது தவறான காரியங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப அதைத்தான் குறித்து இந்த நாட்களை வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட இந்த நாட்களை 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை பாருங்கள். அங்கே சொல்லப்படுகிறது, ஆவியை அவித்து போடாதிருங்கள், தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணாதிருங்கள், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். இப்ப பாருங்க, இந்த 3 வார்த்தைகளையும் வித்தியாசமான காரியங்கள் இருக்குது. முதலாவதாக ஆவியை அவித்து போடாதீங்க, இரண்டாவதாக தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணாதீங்க, ஆனா எல்லாவற்றையும் என்ன செய்யட்டுமா, சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்க. அப்படியானால் இந்த நாட்களை பாருங்கள், பொய்யான தீர்க்க தரிசனங்களும் பொய்யான அபிஷேகத்தோடு சில காரியங்கள் நடக்கும் என்பதைத்தான் இந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு பிரித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஒரு சில காரியங்களை பார்க்கிற வழியிலே சில பேர் இந்த நாட்களை என்ன செய்வார்கள் சொல்லி சொன்னால், கர்த்தர் சொன்னார் என்று சொல்லி இந்த நாட்களை என்ன செய்வார்கள், ஒரு சில காரியங்களை சொல்லுவார்கள் அருமையான அன்பு பிள்ளைகளை. அப்படியானால் பாருங்கள், இந்த நாட்களிலே பாருங்கள், சொல்லுகிற காரியத்தை நாங்கள் பார்க்கிற வழியிலே அந்த காரியம் சரியாக இந்த நாட்களில் இருக்கிறதா என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். எதை சார்ந்து இருக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. எல்லாவற்றுக்கும் கர்த்தர் என்னோடு பேசினார் என்று சொல்லி சொல்லுகிற காரியத்திலே நாங்கள் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை அருமையான அன்பு பிள்ளைகளை. பாருங்கள் எப்படி என்று சொன்னால், இன்றைக்கு பாருங்கள் இந்த நாட்களே கர்த்தர் நமக்கு இந்த வீட்டை வேண்டுவதற்கு பணம் தார் என்று சொல்லி சொன்னார் என்று சொல்லி சொன்னால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த காரியத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். அதற்காக போய் இந்த நாட்களை பாருங்கள், கர்த்தர் சொல்லிட்டான்னு சொல்லி போட்டு நாங்கள் அரவா வட்டிக்கு போயிட்டு பேங்க்ல போய் கடன் கேட்டு எடுத்தால் அது கர்த்தர் சொல்லுகிறது அல்ல. கர்த்தர் சொல்லுவாரா இருந்தால் அந்த நாட்கள் அந்த காரியம் சுமூகமாக அந்த நாட்களில் நடக்கும் அருமையான அன்பு பிள்ளைகள். அதைத்தான் நாங்கள் இந்த நாட்களை பார்க்க. அப்ப கர்த்தர் நம்மோடு வருகிறார், நம்மோடு பேசுகிறார், நம்மை நடத்துகிறார் என்று சொல்லி சொன்னால் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வறுமை ஒழிய அந்த நாங்க இருந்தபடியே இந்த நாட்கள் இருக்க முடியும். சில பேர் பாருங்க, ரட்சிக்கப்பட்ட நாள்ல எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் இருக்கிறாங்க. ரட்சிக்கப்படுறதுக்கு முதல் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் இருக்கிறாங்க. எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனா என்ன பெயர் நாங்க ரட்சிக்கப்பட்டு விட்டோம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விட்டோம், ஆவியானவரால் நடத்தப்படுகிறோம் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லுறாங்க. எல்லளவும் அந்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற சிலாக்கியமோ பாக்கியமோ காரியங்களோ இந்த நாட்கள் அவர்களுக்கு இல்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இந்த இடத்திலே பாருங்கள், இந்த பரிசுத்த ஆவியிடம் இந்த நாட்களில் இருந்து பெறத்தக்கதாக கூறப்படும் அனைத்தையும் இந்த நாட்களிலே பாருங்கள் வேதம் சொல்லுகிறது, சோதித்து அளவிடப்பட்டு பார்க்க வேண்டும் என்று வேதாகமும் இந்த நாட்களை வலியுறுத்துகிறது சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் எல்லா காரியங்களும் இந்த நாட்களை ஆவியானவர் பேசுகிற காரியம் அல்ல, நம்முடைய சிந்தனையிலே கூட இந்த நாட்களை இருந்து வரும். இன்றைக்கு உதாரணமாக நேற்றைய நாட்களிலே கூட சில காரியங்கள் இந்த நாட்களை நான் பார்த்தேன். பாருங்கள், இந்த நாட்களே சிலர் சொல்லுவார்கள், இந்த நாட்களே அங்கே போய் இந்த நாட்களை பாருங்கள், நான் ஆண்டவரை கண்டேன், ஆண்டவரை அங்கே பார்த்தேன், ஆண்டவர் அப்படியாக இருந்தார், இப்படியாக இருந்தார், சந்தோஷமாக சிரித்துக் கொண்டே இருந்தார் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுது. நல்லது இல்லை என்று நான் சொல்லவில்லை. நீங்க வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தில் எடுத்து பாருங்கள், இந்த நாட்களே ஆண்டவர் இந்த நாட்களே எப்படி இருந்தார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆண்டவருடைய மார்பிலே சார்ந்திருந்த யோவான் இந்த நாட்களே அவரை கண்டவுடனே என்ன செய்கிறான்னு சொன்னால், இந்த எக்கால சத்தம் முதுகுறவளை திரும்பி பார்க்கிற வேளையிலே ஆவிக்குள்ளாக மாற்றப்படுகிறார். அவர் மாமிசத்துல இல்லை, ஆவிக்குள்ளாக மாற்றப்பட்டு தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு போகப்படுகிறார். அந்த இடத்திலே பார்க்கிற வேளையிலே ஆண்டவருடைய தோற்றத்தை பார்க்கிற வேளையிலே அவர் செத்தவன் போல் விழுந்தார் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்றார். இவங்க சொல்றாங்க, இந்த நாட்களே ஆண்டவரோடு நாங்கள் மேசையில இருந்தோம், காரியத்தை செய்தோம், அப்படி செய்தோம், இப்படி செய்தோம் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி ஒரு பொய்யான காரியத்தை இந்த நாட்களை ஜனங்களுக்கு சொல்லி அப்ப உடனே என்னென்று சொல்லி சொன்னால், நாங்கள் ஆண்டவரோடு இருக்கிற மனுஷர் என்று சொல்லி இந்த நாட்களை மற்றவர் அறிந்து கொள்ளட்டும் என்று சொல்லி ஒரு வதந்தியான காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப இன்றைய இடத்திலே பாருங்கள், ஆவியினாலே இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே இந்த பேதுரு சாதாரணமாய் பேசுகிற வேளையிலே அவருடைய இருதயம் அங்கே எப்படியாக இருந்தது, ஆயத்தமாக இருந்தது. எதற்கு ஆயத்தமாக இருந்தது? அந்த ரிசீவிங் த வேர்ட், கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியாக இருந்தது அருமையான கர்த்தர். அதைத்தான் ஆண்டவர் வேதத்திலே சொல்ற மத்தையில பாருங்கள், இந்த நாட்களே மத்தை மார்க்கிலே லூக்காலே பார்க்கிற வேளையிலே ஒரு இந்த உவமைகளை சொல்லி இருக்கிறார். அதாவது நல்ல விதைகளை குறித்து விதை உவமைகளை சொல்லி இருக்கிறார். இந்த நாட்களில் நல்ல நிலத்திலே விழுந்த விதை, இன்னுமா இந்த நாட்களை வேறு வேறு உவமைகளை ஏன் சொல்லுகிறார் என்று சொல்லி சொன்னால், அந்த உவமைகளுக்குள்ளே அநேக ஆவிக்குரிய ரகசியங்கள் இந்த நாட்களில் அடங்கி இருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்றால், அந்த விதைகள் எப்படியாக விழுந்து இந்த நாட்களை முளைக்கிறது என்பதைத்தான் அந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம். கல்லுக்கு மேலே விழுகிறது,
அதாவது அதாவது அதே வேளையிலே பாருங்கள், இந்த நாட்களிலே தண்ணீர் இல்லாத இடத்திலே விழுகிறது. அது மட்டுமல்ல, நல்ல இடத்திலே விழுந்த விதைகள் சரியாக முளைக்கும். அதே விதமாகத்தான் கர்த்தருடைய வார்த்தை விதைக்கப்படுகிற வேளையிலே நல்ல நிலமாக நம்முடைய இருதயம் சுத்த இருதயமாக அந்த நாட்களில் இருக்குமா இருந்தால் அந்த வார்த்தைகள் நமக்குள்ளே கிரியைகளை நடப்பிக்கும். அந்த வார்த்தையினாலே நாங்கள் கட்டப்படுவோம், அந்த வார்த்தையினாலே நாங்கள் எழுப்பப்படுவோம் என்பதைத்தான் இன்றைக்கு வேதத்திலே இருந்து நாங்கள் இந்த நாட்களை காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப இந்த வார்த்தைகளை அவர்கள் பேதுரு பேசிக் கொண்டிருக்கையிலே வசனத்தை கேட்டவர் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார்னு சொல்லி சொல்லப்படுது. ஏன் அந்த காரியம் சொன்னால், he is ready ஐயா, அவர்கள் ரெடியா இருக்கிறார், ஆயத்தமா இருக்கிறார்கள். அப்ப ஆவியானவருக்கு தடை இல்லை. அதாவது அவருடைய இருதயம் எப்படி இருக்கிறது, நல்ல இல்லத்தை போல் இந்த நாட்கள் இருக்கிறது. அப்படியானால் இந்த விதையை விதைப்பதற்கு தகுதியான நேரம் ஆண்டவருக்கு இந்த நாட்களை தெரிந்து விட்டது. உடனே இந்த நாட்களை ஆவியானவர் என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னார், அந்த இருதயத்தை இந்த நாட்களில் நிரப்புகிறார். என்ன எப்படியாக சொன்னால், வார்த்தையினாலே அபிஷேகத்தால் நிரப்புகிற வேளையிலே அப்ப அவர்கள் அந்த வந்த ஜனங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இந்த நாட்களிலே அவர்கள் பல பாசைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்டபோது, இப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் சொல்லி சொன்னால் இவங்க அந்த அபிஷேகத்தை பெற்றாங்களோ புறையிலையோ நான் எனக்கு தெரியாது, வேதத்திலே சொல்லப்படவில்லை. பாருங்கள், அவர் கேட்ட பொழுது பரிசுத்தாவின் வரம் புரஜாதிகள் மேல் பொழிந்தருளப்படுகிறது என்பதை குறித்து பிரமித்தார்கள். அப்ப பாருங்கள் என்ன காரியம் என்று சொல்லி சொன்னால், ஆவியானவருடைய அபிஷேகம், இந்த பெந்தைக்கோஸ்து அனுபவம், பெந்தைக்கோஸ்து காரியங்கள் எல்லாம் புறஜாதிகளுக்குள்ளே இந்த நாட்களை ஊற்றப்பட்டு புறஜாதிகள் மேலே இந்த நாட்களே இந்த காரியங்கள் நடக்கிறதே என்று சொல்லி இந்த நாட்களை அவர்கள் பிரமித்தார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான பிள்ளைகளே, அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே ஆவியானவருடைய அபிஷேகம் வேணும். நாங்கள் ஆவியானோட அபிஷேகம் இல்லாமல் சும்மா அலட்டி கொண்டு இருக்கிறதுல எந்த விதமான பிரயோசனமும் இல்லை. அதைத்தான் நாங்க பார்க்க வேண்டும். ஆவியானோட அபிஷேகத்திலே வந்துதான் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமா இருந்தால், ஒரு பாடலை பாட வேண்டுமா இருந்தால், அல்லது இந்த நாட்களை பார்க்கிற வழியில் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டுமா இருந்தால், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆவியானுடைய அபிஷேகத்தினாலே இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும்? அந்த காரியத்தை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் இந்த நாட்களே பார்க்கிறவர்கள் கேட்கிறவர்களுக்குள்ளே அந்த ஆவியாருடைய கிரியைகள் இந்த நாட்களை நடப்பிக்கும் என்பதை பாருங்க. சில வேளையில ஜெபம் பண்ணுகிற வழியில் சில பேர் கேட்டுக்கொண்டிருப்பாங்க, ஐயோ இந்த சகோதரர் ஜெபம் பண்ணாங்களப்பா, ஒரு என்னுடைய இருதயத்துக்குள்ளே ஏதோ காரியம் செய்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி சொன்னால், அங்க என்ன நடக்குன்னு சொன்னால் அவருடைய இருதயத்துக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் கிரியைகள் நடப்பிக்கிறார் என்பதை தான் காணக்கூடியதாக இருக்குது. சில பேர் சொல்லிட்டு போவாங்க, இந்த நாட்கள் என்னையா வந்தாங்க, என்ன போரடிக்கிற மாடு மாதிரி இந்த நாட்களை ஜோம் பண்ணி போட்டு போறாங்க. என்ன எதுக்கு ஜோபிச்சாங்க, என்னதுக்கு ஜோபிச்சாங்கன்னு சொல்லி இந்த நாட்களை தெரியாது. அப்ப அதைத்தான் நாங்கள் ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டும். அப்ப அந்த ஜெபத்தை கூட இந்த நாட்களிலே கருத்தோடும் ஆவியோடும் இந்த நாட்களை ஜெபிக்க வேண்டும் என்பதை இங்கே சொல்லப்படுது. பாருங்கள், அப்ப இந்த இடத்துல சொல்லப்படுகிற காரியம், அங்கே அந்த எந்த காரியமா இருந்தாலும், ஆவிக்குரிய காரியமாக இருந்தாலும் அனைத்தையும் இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டுமா? சோதித்து அளவிட வேண்டுமாம் என்று சொல்லி இந்த நாட்கள் அதைத்தான் சொல்லப்படுவதை பாருங்கள். ஆவியை அவித்து போடாதிருங்கள், தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணாதிருங்கள், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை இந்த நாட்களே அங்கே பிடித்துக் கொள்ளும். ஏனென்றால் பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விடுங்கள். இப்ப பாருங்க, நான் ரசிக்கப்பட்டேன் என்று சொல்லி இந்த நாட்கள் ஒருவர் வந்து இந்த நாட்கள் என்ன செய்வார் சொன்னா உங்களை கூடி விடுவார். பிரதர், நீங்கள் என்ன செய்யறீங்க இந்த நாட்களை? பைபிள் வாசிக்கிறேன். நான் வாசிக்கிறேன் தான் பிரதர். எல்லா காரியங்களையும் செய்வாங்க. சில குறிப்பிட்ட காரியங்களுக்கு யெகோவா விட்னஸ் அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க. என்ன செய்வாங்கன்னு சொன்னா கடைசியா சொல்லுவாங்க, அந்த நாட்கள் என்ன பண்ணி சொன்னால் ஆவியானவர் இல்லைன்னு சொல்லி முடிச்சுட்டு போவாங்க. இதான் நடக்கிற காரியம். வாருங்கள், அப்ப வேதம் தெளிவாக சொல்லுகிறது இந்த நாட்களே, அங்கே மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறவன் அந்தி கிறிஸ்துன்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுது, யோவான் சுவிசேஷத்திலே சொல்லப்படுது. அப்படி ஆனால் பாருங்கள் அருமை பிள்ளைகளே, இந்த நாட்களே பாருங்கள், அப்படி ஆவி இல்லை என்று நாங்கள் சொல்லக்கூடாது. அப்படி என்று சொன்னால் அங்கே பெந்தைக்கோஸ்து நாளிலே என்ன நடந்தது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையிலே வந்த வழியிலே என்ன நடந்தது? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், சிம்சோன் மேலே என்ன இருந்தது, ஜெப்தா மேலே என்ன காரியம் நடந்தது? அருமையான அன்பு பிள்ளைகளே, இப்படியாக ஒவ்வொரு காரியங்களும் இந்த நாட்களில் வேதம் நமக்கு தெளிவாக பழைய ஏற்பாடா இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடா இருந்தாலும் சரி சுட்டி காட்டிக்கொண்டே இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அதைத்தான் பாருங்கள், நீங்கள் எல்லாவற்ற ஆவியையும், அதாவது எல்லா ஆவிகளையும் நம்பாமல், ரொம்ப கவனமா இருங்க, எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனாலே உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 1 கொரிந்தியர் புத்தகத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோட கூட. 1 கொரிந்தியர் புத்தகத்திலே 14ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிப்போம். 29வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். தீர்க்க தரிசனங்களை
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தீர்க்கதரிசிகள் 2 பேராவது 3 பேராவது பேசலாம். தீர்க்கதரிசிகள் மற்றவர்கள் நிதானிக்க கடவார்கள். அங்கே உட்கார்ந்திருக்கிற மற்றொருவன் ஏதாகலும் வெளிப்படுத்தப்பட்டால் முந்தி பேசினவன் பேசாமல் இருக்க கடவன். இதுதான் ஆவியானவருடைய ரெஸ்பெக்ட். பரிசுத்த ஆவியானவர் ஜென்டில்மேன். பாருங்கள், அவர் வந்து அப்படியே அமைதி என்று சொல்லி சொன்னால் இந்த நாட்கள் என்ன செய்வார்? அமைதியா இருப்பது நாட்களை இருப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதான் சொல்லப்படுது. அப்ப எல்லாவற்றையும் அதான் எல்லாரும் இந்த நாட்களில் கற்கிறதற்கும் எல்லாரும் தேறுகிறதற்கு நீங்கள் அனைவரும் அதாவது ஒவ்வொருவராக தீர்க்க தரிசனம் சொல்லலாம். தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறது. இதுதான் பாருங்க. அப்ப தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள் எப்படி இருக்கிறது? அங்கே தீர்க்கதரிசியுடைய ஆவிகளுக்கு அடங்கி இருக்கிறது. இதைத்தான் நாங்க பாருங்கள், வேதம் சொல்றது, தேவன் கலகத்துக்கு தேவன் அல்லாமல் சமாதானத்துக்கு தேவனா இருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றையும் அப்படியே இந்த நாட்களே இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப சொல்லிவிட்டு இந்த நாட்கள் சில காரியங்கள் சொல்லப்படுகிறது. சபைகளிலே உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவார்கள். பேசும்படி அவர்கள் உத்தரவு இல்லை, அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும். வேதமும் அப்படி சொல்லுகிறது. அவர்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் வீட்டிலே தங்கள் புருஷனிடத்திலே விசாரிக்க கடவார்கள். ஸ்திரீகள் சபையிலே பேசுகிறது அயோக்கியமாய் இருக்குமே என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், ஏனென்று சொல்லி சொன்னால் சில வேளைகளிலே இந்த சில பெண்கள் வந்து என்ன செய்வார்கள் சொன்னால், கண்ட பாட்டுக்கு நமக்கு எல்லாம் தெரியும், அது தெரியும், இந்த பேசி முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஒன்றுமே தெரியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வடிவாய் சமைக்கவே தெரியாது. பாருங்கள், இப்படியான சூழ்நிலையிலே எல்லாம் தெரியும் என்று சொல்லி இந்த நாட்களை பேசி முடிக்கிற காரியத்திலே அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் பெரிய ஒரு குழப்பம் இந்த நாட்களை உருவாகிறது. அப்ப சபையிலே பேச வேண்டாம் என்று சொல்லி இந்த நாட்களை இங்கே பவுலடிகள் இந்த நாட்களை கொரிந்து சபைகள் எழுதுகிற வழியிலே இந்த நாட்களை எழுதுகிறார். ஏன்னா கொரிந்து சபைகள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த நாட்களை இருந்தது. பாருங்க, அருமையான கர்த்தர். அப்ப பாருங்கள், இன்றைக்கு இதை சொன்னோன்னு என்ன சொல்லணும்னு சொல்லி சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்தோடனே முதல் போய் பார்த்தது மரியாள் தானே. அப்ப உடனே பாருங்கள், அவதானே இயேசு அங்கே தோட்டக்காரன் நின்றதையும் நான் கண்டேன், அப்படி சொன்னேன் இப்படி சொன்னேன் சொல்லி அவர் சொல்லுகிறார் சொல்லி இந்த நாட்களே அங்க வந்து அவர்கள் சொல்லு, அதனாலே நாங்கள் தான் முதல் சுவிசேஷத்தை கொண்டு சென்றாங்கன்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லுவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. அதுவும் புதிய ஏற்பாடுலாம் நடந்தது. இதுவும் அங்க மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷத்துக்குள்ளே நடந்த காரியம். இது இங்கே கொரிந்து சபைக்கு பவுலடிகள் தெளிவாக அந்த நாட்களை சொல்லுகிறார். அந்த நடவடிக்கையிலே, அந்த கற்றக்குறையிலே, அந்த கட்டுப்பாட்டுகளிலே வாழ்ந்த அந்த பெண்கள் இந்த நாட்கள் என்ன செய்கிறான்னு சொன்னால், சபைகளிலே வந்த உடனே இந்த நாட்களிலே தங்களை அதாவது மிகமைப்படுத்தி தாங்கள் தான் பெருசு, தாங்கள் தான் காரியங்கள் சொல்லி இந்த நாட்களே சில காரியங்களை, தவறான காரியங்களை தவறான முறையில் இந்த நாட்களை சொல்லுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இதை குறித்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படின்னு சொன்னால், நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் உண்டானவைகள் என்று சோதித்து அறியுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறோம் பார்க்கிறோம். 1 யோவான் 4:1 பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னோட கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 யோவான் புத்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, உலகத்திலே அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவி தேவனால் உண்டானவைகளோ ஒன்று சோதித்தறியுங்கள். தேவ ஆவியை நீங்கள் எதனாலே அறியலாம் என்றால், மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனாலே உண்டாயிருக்கிறது. மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவின் ஆவி இதுவே என்று இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். அது இப்பொழுது உலகத்திலே இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், அப்ப இந்த இடத்திலே பாருங்கள், யோவான் எழுதுகிறார் இந்த நாட்களை எப்படின்னு சொல்லி சொன்னால், எல்லாவற்றையும் நீங்க நம்பாதீங்க. ஏனென்று சொன்னால், அந்த பொய்யான ஆவிகள், பொய்யான தீர்க்க தரிசனங்கள் சில வேளைகளில் மனுஷனுடைய இருதயத்தில் குழப்பத்தை கொண்டு வரும். இன்றைக்கு பாருங்க, ஒரு சபைக்கு வருவார், இன்றைக்கு வந்து நல்லபடியா ஜோம் பண்ணி போட்டு இந்த நாட்களை பாருங்கள், ஒரு கெஸ்ட் ப்ரீச்சர்னு கொண்டு வந்து விட்டால் எல்லாம் மிதண்டு போட்டு இந்த நாட்களை வந்து 4-5 பேரை கூப்பிட்டு போட்டு இந்த நாட்களை கண்ட வாட்டு தீர்க்கணும்னு சொல்லுவார். ஆண்டவர் உன்ன நிரப்பறார், இந்த நாட்களே இந்த அபிஷேகம் இருக்கு, நீ உன்னை கொண்டு இந்த இடத்துல இருந்து வேறு பிரிச்சு வேறு இடத்துல இந்த நாட்களை கொண்டு போய் இந்த நாட்களை என்ன செய்ய போறார், பயன்படுத்த போறாருன்னு சொன்ன உடனே அவர் அதை பிடிச்சிடுவார். ஏன்னா சபையில 4 சனங்களுக்கு முன்னால் சொல்லியாச்சு தானே. உடனே என்ன செய்வார்னு சொல்லி சொன்னால், அவர் அங்க 4 பேரே சேர்க்கறதுக்கு நிற்பார். சபையில் உள்ள ஆக்களை சேர்த்து இந்த நாட்கள் என்ன செய்வார், ஒரு புதிய சபை துவங்குறதுக்கு இந்த நாட்களை காரியத்தை செய்வார். கர்த்தருடைய பிள்ளைகளை, அது தவறான காரியம். அப்ப அதைத்தான் நாங்க பார்க்க வேண்டும் இன்றைக்கு. அப்ப அதைத்தான் இந்த பொய்யான தீர்க்க தரிசனங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகர் இந்த நாட்களை பாருங்கள், வெளிநாடுகள்ல இருந்து வர ஊழியரை நம்புவாங்க, உள்ளூர்ல இருக்கிற ஊழியர்கள் நம்ப மாட்டாங்க. ஏன்னா உள்ளூர்ல இருக்கிற ஊழியர்கள் பார்த்துட்டு சொல்ற மாதிரி சொல்லுவாங்க. வெளிநாட்டுல இருந்து வரவங்க இந்த நாட்களே அவங்க தங்களோட பெருமைக்காக இந்த நாட்களை என்ன செய்வாங்க,
ஜெபம் பண்ணி இந்த நாட்களை சொல்லி பெருமையான காரியத்தை சொல்லிவிட்டு இந்த நாட்களை போயிடுவாங்க. அதனாலே அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே குழப்பமும் கலக்கமும் இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப பரிசுத்த ஆவியினாலே பெற்ற ஞானஸ்தானம் தேவனிடத்திலிருந்து வந்ததா என்று சோதித்தறிய வேதம் கூறும் கொள்கைகள் எப்படியாக சொல்லி பார்க்கிறோம். முதலாவதாக, ஒரு உண்மையான பரிசுத்தாவியை பெற்று ஞானஸ்நானமாக இருக்குமானால் பிதாவாகிய தேவனையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அங்கே முன்னை விட இந்த நாட்களில் அதிகமாக நேசிக்கவும் அதாவது பெருமைப்படுத்தவும் மகிமைப்படுத்தவும் இந்த நாட்களில் விருப்பம் உண்டாகும் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். யாரை? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அங்கே மகிமைப்படுத்தவும் அவரை இந்த நாட்களை உயர்த்தவும் இந்த நாட்களே அங்கே இப்படியான காரியம் இந்த நாட்களே உண்டாகும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோவான் 16ஆம் அதிகாரத்திலே பாருங்கள். நான் வாசிப்போம், என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். யோவானுக்குள்ள சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்திலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியா சொல்லுகிறது. 16ஆம் அதிகாரத்திலே 13, 14 வாசிப்போமா இருந்தால் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால் பாருங்கள். சத்திய ஆவி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவர்கள் யாவற்றையும் சொல்லி வரப்போற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதிலே எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை இந்த நாட்களிலே மகிமைப்படுத்துவார் என்று சொல்லி இங்கே யோவான் இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இங்கே ஆண்டவர் இந்த நாட்களே இப்படியாக இந்த வார்த்தையில் சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே 11:36 நாங்கள் இந்த நாட்களை பார்ப்போம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே பாருங்கள் 11ஆவது வசனத்தை பாருங்கள். 11ஆம் வசனம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். கிரேத்தே அரமியர் ஆகிய நாம் நம்முடைய பாசைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறதை அங்கே பேச கேட்டோமே என்றார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். எல்லோரும் இந்த நாட்களிலே ஒருமித்து இது சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடு ஒருவர் இந்த நாட்களிலே சொல்லிக் கொண்டார்கள் என்று சொல்லி அங்கே காணக்கூடியதாக இருக்காரு கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப பாருங்கள், இந்த நாட்களில் என்ன காரியம் நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், இந்த இடத்திலே பாருங்கள், அந்த கிரேத்தியரும் அரபியரும் அங்கே அரபிராம நாம் நம்முடைய பாசைகளிலே இவர்கள் அங்கே தேவனுடைய நாமத்தை பேச கேட்டோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் அவர்களுடைய பாசையில் இந்த நாட்களில் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறதை அவர்கள் அங்கே கேட்கிறார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், 36வது வசனம் சொல்லுகிறது. ஆகையால் நீங்கள் சிலுவையிலே அறையப்பட்ட இந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் மாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாக அறிய கடவீர்கள் என்றார்கள். இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்துண்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகள், அப்ப இந்த இடத்திலே என்னத்தை பார்க்கிறோம் என்று சொல்லி சொன்னால், பேதுருடைய வார்த்தைகளினாலே அவர்கள் இந்த நாட்களை கேட்கிறாங்க, என்ன காரியத்தை செய்ய வேண்டும் என்பதுதான் அங்கே முக்கியமான காரியமா இருக்கு. இதானே அந்த ஆவியானவருடைய வழிநடத்தலா இருக்கு. இன்றைக்கு நாங்கள் சத்தியத்தை சொல்லுகிற வேளையிலே, அந்த சத்தியத்தை கேட்கிற வேளையிலே அவர்கள் இந்த நாட்களை அடுத்தபடி என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் இன்றைக்கு அவர்கள் இந்த நாட்களை பார்ப்பார்கள். கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக, அதாவது கடந்த வியாழக்கிழமை என்று நினைக்கிறேன், நான் ஃபைனான்ஸ் ஆபீஸுக்கு இந்த நாட்களே போயிருந்தேன். எனக்கு கடிதம் கொண்டு வந்து அந்த கடிதத்தை கொண்டு போகும்படியா போயிருந்தேன். கொண்டு போன இடத்துல இந்த நாட்களே அந்த கடிதத்தை காண்பித்த இந்த நாட்களே இந்த கடிதத்தினுடைய காரியங்கள் என்ன, ஏனென்றா ஏற்கனவே என்னுடைய எல்லா ஃபைனான்ஸுக்குரிய காரியங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. அதனால இந்த நாட்களில் நான் ஃபைனான்ஸ் டிக்ளேர் பண்ண வேண்டிய காரியம் இல்லை என்பதை குறித்த நாட்களில் நான் சொன்ன அவரிடத்துல சற்று இந்த கடிதத்தை கொடுங்கள் என்று சொல்லி சொன்னார். கடிதத்தை கொடுத்த உடனே ஒரு வாலிப தம்பி அவர் தன்னுடைய பெரிய ஆபீஸுக்கு இந்த நாட்களை கால் பண்ணி இந்த நாட்களை அடித்த இடத்துல அவர்கள் சொன்னார்கள், இவருடைய எல்லா ஃபைலும் 23ஆம் ஆண்டே 23ஆம் ஆண்டே நாங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டோம், ஏனென்றால் இவருடைய காரியங்கள் எல்லாம் முடிந்து விட்டதுன்னு சொல்லி சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அந்த காரியத்தை அவர் சொல்லி சொன்னார், நோ நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை, எல்லாம் முடிஞ்சு ட்ராஷ்ல போட்டுருங்க பேப்பர்னு சொல்லிவிட்டு அவர் சொன்னார், நான் போன் நம்பரை தரேன், இந்த போன் நம்பர்ல அவர் ஏதும் கடிதங்கள் மறுபடியும் வந்தா நீங்க அவருடைய கால் பண்ணுங்க, அவர் அதுக்குரிய காரியத்தை சொல்லுவாருன்னு சொல்லி இந்த நாட்களில் சொல்லிவிட்டு போனார். அந்த வாலிப தம்பி இருந்த வழியிலே
அந்த கடைசி நாட்களை குறித்து அவர் இந்த நாட்களை திடீரென்று இந்த நாட்களே வேதத்தை குறித்து சொன்னார். அப்ப நானும் எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்து விட்டது. உடனே நானும் என்ன செய்விட்டேன், ஆண்டவருடைய நாமத்தை மயப்படுத்தி சொன்னார். அவர் சொன்னார், நானும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி சொன்னார். அப்ப கடைசி நாட்கள் சம்பவம் எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்தில் சில காரியங்களை குறித்து சொன்னார். நான் சொன்னேன், அருமையான காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனா நிறைவேறாத தீர்க்க தரிசனங்களும் அநேகம் இருக்கிறது. இங்கே சகரியாவின் புஸ்தகத்திலே இருக்கிறது. அதான் ஆண்டவருடைய வருகையில் நிறைவேறப் போகிறது என்று சொல்லி அவரே சொல்லுகிறார் அந்த நாட்களே, உலகம் எங்க போகுது, எங்க வருகுது, உலகத்திலே என்ன காரியம் நடக்கிறது, ஜனங்களுடைய காரியங்கள் என்னவாய் நடக்க போறதோ என்று சொல்லி சொன்னார். அதே போல அவர் சொல்லுகிறார் அந்த நாட்களே, இப்ப இருக்கிற இளம் சந்ததிக்கு அவருடைய எதிர்காலத்திலே என்ன நடக்க போறோன்னு தெரியாத நிலப்பாட்டில் இந்த நாட்கள் இருக்கிறான்னு சொல்லி இந்த நாட்களே கிட்டத்தட்ட நான் 5 நிமிஷத்திலே கதைக்க வேண்டிய காரியம் அவர் 15 நிமிஷம் என்னோட எடுத்து இந்த நாட்களே இந்த நாட்களே கதைத்து இந்த நாட்களே பாருங்கள், இளம் தம்பி இந்த நாட்களே எழுந்தென்னை இந்த நாட்களே வழியனுப்பிற கடைசி வருகிற வேலையில் அருமையான கத்துரைப்பிள்ளை. நான் ஏன் சொல்லுகிறேன்னு சொல்லி சொன்னால், இன்றைக்கு அந்த அப்படிப்பட்ட வாலிபர்களுக்குள்ளே ஒரு தாகம் இந்த நாட்களே இருக்க வேண்டும். இருக்கிற வேளையில தான் அந்த ஆண்டோடைய காரியத்தை குறித்து அந்த வாலிப இந்த நாட்களே வெளிப்படையாக சொல்லுகிறார். அப்பொழுதுதான் இந்த நாட்களே நானும் ஆண்டவரை குறித்து அவருக்கு சொல்லும்படியாக அந்த நாட்களே அங்கே என்னுடைய உதடுகளும் இந்த நாட்களே என்னுடைய வாயும் இந்த நாட்களில் திறக்கப்பட்டதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற கத்துடைய பிள்ளைகளே, ஆண்டவர் என்ன காரணத்துக்காக அந்த காரியத்துக்கு அழைத்து கொண்டு போனார்னு சொல்லி இந்த நாட்களே அங்கே பாருங்கள், டெலிபோனை நான் அடித்து கதைச்சிருக்கலாம் அந்த காரியத்தை. ஆனா டெலிபோனுக்கு அடித்து கதைச்சால் அந்த நாட்களை கிட்டத்தட்ட அரை மணி நேரம் 1 மணி நேரம் வெயிட்ல நிற்க வேண்டும். ஆனால் நான் சற்று கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தான் இந்த நாட்களே நான் அப்படியே அந்த இடத்துல போக வேண்டிய அவசியமா இருந்தபடினால் அந்த இடத்துல நான் போய் அவரை சந்திக்கக்கூடியதாக இருந்தது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப பாருங்கள், தேவனுடைய கடைசி நாட்களே புறஜாதிகளுக்குள்ளே மாமிசமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்ற வார்த்தையின்படி இந்த புறஜாதிகளுக்குள்ளே இந்த காரியம் இந்த நாட்களை நடந்து கொண்டிருக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அதைத்தான் இங்கே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 36வது வசனத்தில் இந்த நாட்களை வாசிக்கிற வேளையிலே அங்கே சொல்லப்படுகிறது, சிலுவையிலே அறைந்த அந்த இயேசுவை தேவன் இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவானவர் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாக அறிய கடவார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுப்ப இதை கேட்ட அவர்கள் என்ன செய்கிறார்களாம், அவருடைய இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். அப்ப பாருங்கள், இவங்கள் அந்த இடத்திலே பாருங்கள், அந்த இஸ்ரவேல் குடும்பத்துக்கு சொல்லப்படுகிறது, அவர்கள் ஆண்டவருடைய சந்ததியா இருந்தாலும் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம் என்று சொல்லி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கானான் தேசத்துக்குள்ளே வந்தாலும் அந்த நாட்கள்ல இருந்து ஆண்டவரை இந்த நாட்களை ஆராதித்துக் கொண்டிருந்தாலும் அவர்கள் அந்த இடத்திலே பாருங்கள் தங்களுடைய காரியங்களை விட்டு விட்டார்கள். ஏனென்று சொன்னால் பழைய பாரம்பரியங்களுக்குள்ளே அவர் நிற்கிறார்கள். பழைய பாரம்பரியம் என்று சொல்லி சொன்னால் மோசேனுடைய நியாய பிரமாணத்துக்கு நிற்கிறார்கள். அப்படியானால் அவர்களுக்குள்ளே ரட்சிப்பு இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், மோசேயுடைய நியாய பிரமாணம் 10 கற்பனைகள் இன்றைக்கு நிற்கிற வேளையிலே இந்த நாட்கள் என்ன நடக்கும் சொல்லி சொன்னால் அந்த ரட்சிப்பை இந்த நாட்களிலே பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்கள், இந்த 10 கற்பனைகளை என்ன செய்கிறான்னு சொன்னால் 2 கற்பனைகளை கொண்டு வருகிறார். ஏன்னா அந்த 10 கற்பனைகளையும் இந்த நாட்களிலே பாருங்கள் எல்லாரும் இந்த நாட்களே கடைபிடிக்க முடியாது. அருமையான கர்த்தருடைய பழைய ஏற்பாட்டில் உள்ள பரிசுத்தவான்கள் கூட கடைபிடிக்க முடியாத அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. ஏனென்றால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படியாக அந்த பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் விழுந்தார்கள் சொல்லி சொன்னால் இச்சையிலே விழுந்தார்கள், விபச்சாரத்திலே விழுந்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படியே அநேக காரியங்கள் இந்த நாட்களை இருக்கிறதை எங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அப்படியானால் இந்த நாட்களை பாருங்கள், அந்த இச்சை என்று சொல்லப்படுகிற காரியம், அந்த காரியத்துக்குள்ளே இந்த நாட்களே அந்த கற்பனைகளை இந்த நாட்களே எவரும் இன்றைக்கு கூட இந்த நாட்களை என்ன செய்ய முடியாது, அதை மேற்கொள்ள முடியாது. அதனாலதான் ஆண்டவர் இந்த நாட்கள் என்ன செய்தார் என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அந்த கற்பனைகளை 2ஆக்கி இந்த நாட்களில் ஒரு பெண்ணை நீ இச்சையோடு பார்த்தான்னு சொன்னா அவளை விபச்சாரம் செய்ததுக்கு சரி என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறார். முந்தி அப்படி அல்ல. அந்த பெண்ணை விபச்சாரம் செய்து கடைசியாக என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால் அவளை கொண்டு வந்து நிற்பாங்க, இவள் தான் என்னோட விபச்சாரம் செய்தாள்னு சொல்லி அவளையே கல்லெறிஞ்சு கொண்டு தாங்கள் தப்பிடுவாங்க. ஆனால் இப்ப அப்படி இல்லை. ஆண்டவர் அதுக்கு எதிர்மாறாக அந்த நாட்களை வைத்திருக்கிற அந்த நாட்களே ஒரு பெண்ணை நீ இச்சையோடு பார்ப்பாயா இருந்தால் அவளோடு விபச்சாரம் செய்ததற்கு சரி என்று சொல்லித்தான் ஆண்டவர் இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிற மாதிரி இப்ப எனக்கு கத்துற. அப்படியானால் இன்றைக்கு நம்முடைய கண்களிலே பார்க்கிற காரியங்கள் எல்லாம் இச்சையான காரியங்களாக இந்த நாட்களே இருக்கிறது. அங்கே கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமும் நமக்கு தெளிவாக இந்த நாட்களை கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம் அருமையான நண்பர்களே. அப்ப இந்த இடத்திலே தான் பாருங்கள், பேதுரு இந்த நாட்களே இப்படியாக பிரசங்கம் செய்து ஜனங்களுக்கு இப்படியான காரியத்தை இந்த நாட்களே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் 4:12 வேதம் சொல்லுகிறது இப்படின்னு சொன்னால், அவரை அல்லாமல் வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை,
நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கிலும் மனுஷனுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். பேதுருவும் யோவானும் பேசுகிறதை தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள் என்றும் பேதை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் இந்த வார்த்தை அபிஷேகத்தையும் இந்த ஞானத்தையும் கொடுக்கிறது யார் என்றால் என்ன? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் போய் ஒரு தேற்றவாளரை உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டரை அனுப்புகிறேன் என்று சொன்னால் அங்கே போய் இந்த நாட்களை ஆண்டவர் தன்னுடைய ஆவியார், என்ன வேதம் சொல்வது 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 3:17 சொல்லப்படுகிறது பாருங்கள். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அப்படியானால் அந்த ஆவியானவர் இந்த நாட்களை பாருங்கள், கர்த்தர் தான் ஆவியானவர். அப்படியானால் இந்த நாட்களை இன்றைக்கு ஆவியான தேவனாய் இந்த நாட்களிலே எங்கள் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறது மட்டுமல்ல, அவர் எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறார் என்ற உணர்வு இந்த நாட்களிலே ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளேயும் இந்த நாட்களிலே வர வேண்டும் என்பதைத்தான் வார்த்தையிலே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனாலே இச்சைக்கு விலகி ஓடுங்க. பாருங்கள், அங்கே வேதத்திலே பாருங்கள், யோசேப்புடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். போத்திபாருடைய மனைவியார் இந்த நாட்களே யோசேப்பை இந்த நாட்களிலே, அதாவது இச்சைக்கு இழுத்த வேளையிலே அந்த நாட்களே பாருங்கள், அந்த பரிசுத்தாவுடைய அபிஷேகமோ காரியங்களோ இந்த நாட்களே இல்லை. ஏனென்றால் அது எல்லார் மேலும் ஊற்றப்படவில்லை, ஒரு சிலர் மேல் தான் இந்த நாட்கள் இருந்தது. சிம்சோன், கிதியோன், ஜெப்தா, இப்படியாக ஒரு குறிப்பிட்ட ஆக்கள் மேலே தான், தாவீது, இப்படியான ஆக்கள் மேலே தான் இருந்தது ஒளிய அந்த நாட்களிலே எல்லார் மேலும் இல்லை, அங்கே இருந்ததாக அந்த நாட்களிலே வேதத்திலே சொல்லப்படவில்லை. அப்ப அந்த இடத்திலே பாருங்கள், என்ன காரணத்துக்காக யோசேப்பு அந்த இடத்திலே அப்படியே அந்த தன் உடுத்து இந்த துணியை கூட விட்டு ஓடினார்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும் என்றால், இச்சைக்கு விலகி ஓடினான். அந்த இச்சையை நான் பார்க்க மாட்டேன். ஏனென்றால் யோசேப்பு ஆண்டவரை குறித்து தெளிவாக நாட்களை அறிந்திருந்தார். சிறு பையனாக இருந்தாலும் ஆண்டவர் யோசேப்புக்கு வெளிப்பாடுகளை கொடுத்திருந்தார், தரிசனங்களை கொடுத்திருந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தரிசனங்களை வெளிப்பாடுகளை இந்த நாட்களை அங்கே செயல்படுத்தும்படியாக தேவன் கூட இருந்து நடத்தினார். வேதம் சொல்லுது யோசேப்போடு கர்த்தர் இருந்தார் என்று சொல்லி. அப்படியானால் பாருங்கள், அப்படியாக கர்த்தர் நம்மோடு இருக்கிற வேளையிலே நாங்கள் என்ன செய்வோம்? இச்சைக்கு விலகி ஓடுவோம். ஐயா, அது மறியல் தான் வரட்டும், என்னதான் நடக்கட்டும், நாங்க இச்சைக்கு விலகி ஓடி இந்த நாட்களை தப்பித்துக் கொள்ளுகிறார் இருப்போம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இன்னைக்கு நாங்கள் அப்படி இல்லை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ரொம்ப கவனமா இருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதான் ஒரு ஊழியர் கூட இந்த நாட்களை சொல்லுறாரு. இந்த நாட்கள் இன்றைய பாருங்க, அதாவது சிங்கமா அல்லது இந்த நாட்களை டெலிதாவா இந்த நாட்களை பாருங்கள், இந்த நாட்களை பலமுள்ள என்று கேட்கிற வழியிலே. ஏன்னு சொல்லி சொன்னால், இவ்வளவு சிங்கங்களை இந்த நாட்களை அங்கே, அதாவது இந்த நாட்களை சிங்கத்தை, அதாவது சிங்கத்தோட சண்டை பிடிச்சார் சாம்சோன், சிங்கத்தோட சண்டை பிடிச்சு வெற்றி பெற்றார். ஆனால் ஒரு பெண்ணால இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே அங்கே என்ன செய்தார்? தன்னுடைய பலனை இழந்து போனார். அங்கே அதாவது நஸ்ரேன் என்ற காரியத்தை நாட்கள் இழந்த நிமித்தம் தான் கண்கள் தூண்டப்பட்ட நிலையிலே பரிதாபத்துக்குள்ளாக அந்த நாட்களை மறிக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப பாருங்கள், இப்படி அப்ப இந்த காரியத்திலே பார்க்கிற வழியிலே, இன்னும் வேதத்திலே பார்க்கிற வழியிலே, தாவீதை குறித்து பார்க்கிற வழியிலே கரடியா இந்த நாட்களை கொண்டு இந்த நாட்களை பாருங்கள், தன் ஆடுகளை காப்பாற்றின இந்த தாவீது ஒரு பட்சபாலை இந்த நாட்களை மேற்கொள்ள முடியாதபடி இந்த நாட்களை பாருங்கள், பட்சபாலுக்குள்ளே இந்த நாட்களை பாருங்கள், உபச்சாரத்திலே அவளோடு இந்த நாட்களை பாருங்கள், அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது நிமித்தம் அங்கே என்ன நடக்கிறன்னு சொல்லி சொன்னால், தேவன் அங்கே அவளுக்கு கண்டித்து உணர்த்துகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப அப்படியான சூழ்நிலைகளை இந்த நாட்களை விலக வேண்டுமா இருந்தால், நமக்கு இன்றைக்கு கூட இந்த நாட்களை என்ன தேவையா இருக்கிறது? ஆவியானுடைய அபிஷேகம் தேவை என்பதைத்தான் பரிசுத்த வேதாகம் இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, இங்கே அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால், நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். 7ஆம் அதிகாரத்திலே கர்த்தருடைய வார்த்தை அந்த நாட்களை சொல்லுகிறது. 55வது வசனம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், அவன் பரிசுத்த ஆவினாலே நிறைந்தவனாய் பாருங்கள், வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாரசத்திலேயும் இயேசு நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர்கள் தங்கள் வஸ்திரங்களை கலட்டி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தருகிலே வைத்தார்கள் இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இப்ப இந்த இடத்திலே பாருங்கள், தேவனுடைய வெளிப்பாடு, தேவனுடைய தரிசனம். ஏன் தேவனுடைய தரிசனம், தேவனுடைய வெளிப்பாடு தேவானுக்கு இந்த நாட்களை கிடைக்க வேண்டுமா இருந்தால், நாங்கள் ரொம்ப கவனமா பார்க்க வேண்டும். முதலாவது இரத்த சாட்சியாக இந்த நாட்களை என்ன செய்கிறார்? தேவான் மரிக்கிறார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள்.
ஆண்டவருக்கு பிறகு இந்த நாட்களை பாருங்கள், சீசர்களிலே பார்க்கிற வேளையிலே சாதாரணமாக பந்தி விசாரித்துக் கொண்டிருந்த இந்த அதாவது ஸ்தேவான் அவர்கள் இன்றைக்கு பாருங்கள் இந்த நாட்களிலே தேவனுடைய மகிமையை காண்ற அளவுக்கு இந்த நாட்களிலே எப்படியாக கத்தருக்காக வைராக்கியம் காட்டினார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். சாதாரணமான ஊழியர் ஐயா, பெரிய பேர் இல்ல, ரெவரன் என்ற பட்டம் இல்லை, அந்த பட்டம் இல்லை, இந்த பட்டம் இல்லை, ஒன்றுமே இல்லை. சாதாரணமாக ஸ்டெஃபான் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்படியானால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த நாட்களை நாங்கள் அப்படியான சூழ்நிலைக்குள்ள இன்றைக்கு வர வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனை தரிசிக்கிறவர்களாய், தேவனுடைய அதாவது அவருடைய மகிமையை தேடுகிறவர்களாய், அவருடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாய், அவருடைய பிரசன்னத்தை இறக்குகிறவர்களாய் இந்த நாட்களை நாங்கள் இருக்க வேண்டும். தேவான் அங்கே பாருங்கள், கல்லறிய போறார்கள். இந்த நாட்களை காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா அந்த வேளையிலே பாருங்கள், அங்கே ஆண்டோடைய சமூகத்தில் இந்த நாட்களை பாருங்கள், அவர் அப்படியே இந்த நாட்களை அங்கே தியானத்துக்குள்ள வருகிறார். அவருக்கு அங்கே பார்க்கிற வழியிலே பாருங்கள், அவருடைய கல்லாலே எரிந்து அவருடைய சரத்திலிருந்து ரத்தம் போய்கொண்டே இருக்கிறது. அந்த வேளையிலே பிதாவே இவர்கள் அறியாம செய்கிறார்கள், மன்னியுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி ஒரு ஜெபத்தை எடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னொரு மனதுருக்கம். ஆண்டவருடைய அதே ஆவியானவர் தான் சேவானுக்கு அங்கே ஊற்றப்பட்டதை பார்க்கிறோம். கெட்செமனே தோட்டத்திலே ஆண்டோட இருதயம் அங்கே புளியப்பட்டதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அது மட்டுமல்ல, கல்வாரியிலே கடைசி வார்த்தை, பிதாவே இவர்களை அறியாமல் செய்கிறார்களை மன்னியும் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி இந்த நாட்களை ஆண்டவர் ஜீவனை விடுகிறது, எல்லாம் முடிந்தது என்று சொல்லி ஜீவனை விடுகிறதை அங்கே காண்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் இந்த வார்த்தைகளை பார்க்கிற வழியிலே பாருங்கள் எப்படியாக இருக்குன்னு சொன்னால், தேவனுடைய ஆவியானவரால் இந்த நாட்களை நடாத்தப்படுகிறவர்களா இந்த நாட்களை இருக்கிறார் என்பதைத்தான் அங்கே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப இந்த அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே நாங்கள் வேதத்திலே பாருங்கள் 10ஆம் அதிகாரத்திலே 44 இருந்து இந்த நாட்களை வாசிக்கிற வேளையிலே நாங்கள் வாசிப்போமா இருந்தால் பாருங்கள் எப்படி சொல்லி நான் வாசிக்கின்றேன். 44 இருந்து 46வது வசனம் வரைக்கும் பாருங்கள் சொல்லப்படும். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையிலே வசனங்களை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அவர்கள் பற்பல பாஷைகளை தேவனை போலுகிறதையும் அங்கே தேவனை பேசுகிறதையும் தேவனை போலுகிறதையும் பேதுருவோடு கூட இருந்த விருத்தசேதனம் இல்லாத விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்த ஆவியானவர் பிரஜாதிகளுமே பொழிந்திருக்கிறார் சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள், நம்முடைய இருதயங்களிலே தேவன் மீது உள்ள அன்பை இந்த நாட்களே வளரச் செய்வது பரிசுத்த ஆவியானவரே என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப நம்முடைய இருதயங்களுக்குள்ளே தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறது யாருன்னு சொல்லி சொன்னால் எந்த மனுஷனும் வெளிப்படுத்த முடியாது ஐயா. நம்ம பெற்ற தாயோட அந்த அன்பை வெளிப்படுத்த முடியாது. தகப்பன் சகோதரம் முடியாது, கணவன் முடியாது, மனைவி முடியாது. பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த நாட்களை அந்த காரியத்தை இந்த நாட்களை செய்ய. நம்முடைய இருதயத்தில் இருக்கிற நம் தேவன் மீது உள்ள அன்பை வளரச் செய்வது பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை ஒழிய வேற ஒரு காரியம் இல்லை இந்த நாட்களை என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரோமர்கள் நிறுவத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த நாட்களை ரோமர்கள் நிறுவம் 5ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுவது 5வது வசனம், மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறபடினால் அந்த நம்பிக்கை இந்த நாட்களிலே நம்மை வெட்கப்படுத்தாது என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அப்ப அந்த நம்பிக்கை என்ன செய்யுமாம், நம்மை ஒருபோதும் இந்த நாட்களை வெட்கப்பட்டு போவாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிற இந்த நாட்களே சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து சங்கீதம் 34 சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியா இருக்குமாம், ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் இந்த நாட்களிலே அங்கே இந்த நாட்களில் குறைவுபடையாத. பாருங்கள், வேதம் சொல்லுகிற அவரை விசுவாசிக்கிறவன் ஒருபோதும் இந்த நாட்களை வெட்கப்பட்டு போவான் என்று ரோமர் அதிகாரத்தில் இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், அப்ப அப்படியே ஆனால் இந்த நாட்களிலே ஆண்டவரை விசுவாசிக்கிற வேளையிலே, ஆண்டவரை நேசிக்கிற வேளையிலே, அது மட்டுமல்ல ஆண்டவராலே நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவருடைய அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருந்தால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. இன்றைக்கு ஆவியானவருடைய அபிஷேகம் இல்லாதலாம் இன்னைக்கு நான் எல்லாம் பயந்து போய் நிற்கிறாங்க. இன்றைக்கு பாருங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்னைக்கு அவர் பிரதர் பேசிட்டார், அவர் அப்படி செய்துட்டார், இவர் இப்படி செய்துட்டார், இவர் அப்படி செய்துட்டார்னு சொல்லி இந்த நாட்கள் நாங்கள் என்ன செய்யறோம், சோர்ந்து இந்த நாட்களை இருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷனுக்குள்ளே தேவனுடைய ஆவியானவருடைய நடத்தல் இருக்குமா இருந்தால்
அவன் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு இந்த நாட்களே அவன் நடந்து போக வேண்டிய காரியத்தை பார்ப்பானே ஒழிய, சிலுவை நோக்கி ஓடிக்கொண்டே இருப்பானே ஒழிய, இந்த காரியத்தான் பற்றி இந்த நாட்களே அதான் முக்கியம் என்று சொல்லி இந்த நாட்களை பார்த்து கொண்டே இந்த நாட்களே இருக்க மாட்டான். ஏனென்று சொன்னால் எல்லாவற்றையும் அது சீக்கிரத்திலே நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம் என்று வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களே எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தொடக்கிறவரையும் விசுவாசத்தை முடிக்கிறவரையும் நோக்கி இந்த நாட்களை நாங்கள் பார்த்து ஓட வேண்டுமே ஒழிய, இந்த நாட்களிலே சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்து ஆவிக்குரிய நம்முடைய வாழ்க்கையை இந்த நாட்களே உடைக்கும்படியாக சில செயல்பாடுகள் இந்த நாட்களே வருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்படியானால் அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுகிற வேளையிலே நாங்கள் என்ன செய்கிறோம்? நம்முடைய ஜெபம் குன்றி போவோம், வேத வாசிப்பு குன்றி போவோம். அப்படியே நம்ம ஆராதிக்கிற காரியங்கள் ஆராதிச்சுதானப்பா இன்னும் பிரயோசனம் இல்ல நிலைமையில இந்த நாட்களே வரும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அது யார் ஏன் அப்படியா செய்யறன்னு சொன்னா அது பிசாசுடைய ஒரு தந்திரம். இன்னைக்கு பிசாசு பாருங்க, வெளியில இருந்து ஆக்களை கூட்டி வந்துட மாட்டான். நல்ல அதான் வீட்டுல இருந்தா வீட்டுக்கு ஏன் வீட்டுக்குள்ள பிசாசு இருக்கான்னு சொல்றான்னு சரி சின்ன அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய குடும்பத்தில் ஒன்றில் மனைவி எழும்போ அல்லது அதாவது நாட்களே அல்லது பிள்ளைகள் எழும்பும் அல்லது சகோதரங்கள் எழும்பும் அல்ல நண்பர்கள் எழும்புவார்கள். ஏதாவது ஒரு காரியத்தை வச்சு இந்த நாட்கள் என்ன செய்வார்கள் சொல்லி சொன்னால் அந்த காரியத்தின் மூலமா இந்த நாட்களிலே ஆவிக்குரிய வாழ்க்கை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நிர்மூலமாக இந்த நாட்களை மாற்றும்படியாக செய்வார்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ரொம்ப கவனமா இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாங்கள் தள்ளப்படுகிற வேளையிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அந்த காரியத்தை குறித்து நீங்கள் தினமும் இந்த நாட்களை யோசித்துக் கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை இந்த நாட்களை அங்கே விட்டுவிடக் கூடாது. நீங்கள் என்ன செய்யணும்? உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை ஓடி முடிக்கணும். ஏனென்றால் உங்களுக்காக அந்த நாட்களில் அவர் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கிறவர் வந்து இந்த நாட்களில் உதவி செய்ய மாட்டார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அந்த நியாய தீர்ப்பு நாள்ல வந்து அவர் வந்து சாட்சி சொல்ல மாட்டார். ஐயா ஆண்டவரே இந்த நாட்களை நான் தான் இந்த காரியத்தை செய்தேன் ஆண்டவரே அவரை மன்னிச்சு விடும் என்று சொல்றதற்கு அங்கே காரியம் இல்லை அருமை. ஏனென்றால் அவனவன் தனக்குரிய காரியத்தை தேவனிடத்திலே கணக்கு கொடுக்க வேண்டுமா இருந்தால் எனக்கு நான் நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை நான் ஓட வேண்டும். அந்த ஓட்டத்துக்கு தடையாக வருகிற எல்லா முள்ளுகளையும் இந்த நாட்களை நான் தகர்த்தி விட்டு எல்லா கல்லுகளையும் தகர்த்தி விட்டு இந்த நாட்களே அங்கே தேவன் நான் கொடுத்திருக்கிற ஓட்டத்தை நான் ஓடி முடிக்கும்படியாகத்தான் ஆண்டவர் இந்த நாட்களை நமக்கு கிருபை செய்வார். அப்படியாகத்தான் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ண வேண்டும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். வேதம் சொல்லுவது பாருங்கள், பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடி நல்லத்தை ஓட்டி முடித்தே நல்ல ஓட்டத்தை ஓடி முடித்தேன். அப்ப அதற்கு என்ன சொல்லப்படுகிறது சொல்லி சொன்னால் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறதை நான் அங்கே பெற்றுக்கொண்டேன். அந்த கிரீடம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ரிவார்டு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அருமையான அன்பு பிள்ளைகளே. இந்த பூமியிலே வாழ்கிற நாட்களிலே கூட நாங்கள் நெருக்கப்பட்டு துன்பப்பட்டு இந்த நாட்களிலே பாருங்கள் மற்றவர்களால் அங்கே வேதனைப்பட்டு இப்படியான காரியங்களையும் செய்துவிட்டு கடைசியாக மரித்ததற்கு பின்பாக அந்த நாட்களிலே பாருங்கள் ஆண்டவருக்கு முன்னாலே போய் தலை குனிந்து கொண்டு இந்த நாட்களை நிற்க கூடாது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆண்டவர் சொல்ல வேண்டும் இந்த நாட்களை நம்மை பார்த்து, உண்மை முத்தமுள்ள ஊழியக்காரனே என்னுடைய சந்தோஷத்திலே நீ பிரவேசி என்று சொல்லி இந்த நாட்களை சொல்ல வேண்டும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் இன்றைக்கு பாருங்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கைகளிலே நாங்கள் நம்மை மாற்றிக்கொள்ளுவோமா இருந்தால்தான் அங்கே இந்த நாட்களிலே தேவனுடைய ஆவியானவரால் இன்றைக்கு நாங்கள் நடாத்தப்படுகிறவர்களா இந்த நாட்களை இருப்போம் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப பாருங்கள் இந்த நாட்களை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, நான் முதல் வாசித்தேன் பாருங்கள், அதிகமாக இந்த நாட்களை நேசிக்கவும் அங்கே இந்த நாட்களை மகிமைப்படுத்தவும் இந்த நாட்களே நமக்கு அங்கே விருப்பம் உண்டாகும். ஆவியானவரோடு நாங்கள் நடக்கிற வழியில் நம்முடைய இருதயங்களிலே தேவன் மீதுள்ள அன்பை இந்த நாட்களை வளரச் செய்வது பரிசுத்த ஆவியானவர். இதற்கு மாறாக பாருங்கள், பரிசுத்த ஆவியானவரால் இந்த நாட்களிலே அதாவது புறப்பட்டதொன்று அங்கே கூறப்படும் ஒரு ஞானஸ்நானம் நம்முடைய ஜெபங்களையும் இறை வழிபாடுகளையும் அங்கே துதித்தலையும் இந்த நாட்களிலே வேறு எவர் மீதோ அல்லது இந்த நாட்களில் எவற்றின் மீதோ இந்த நாட்களில் இருக்கும்படி இந்த நாட்களை திருப்பினால் அவை தேவன் பேர்ல அல்லது இயேசு கிறிஸ்துவின் பேர்ல இந்த நாட்களை செய்யப்படாவிட்டால் அந்த ஞானஸ்தானம் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டது அல்ல என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்க வேண்டும். இந்த ஞானஸ்தானம் சொல்லி போட்டு வேற ஒரு பேரை சொல்லி இந்த நாட்களை ஞானஸ்தானம் கொடுத்தாங்கடா அப்படி இருக்கு. அதான் சொல்லப்படும் அப்படியான காரியம் நடந்து கொண்டு இருக்காருமே எனக்கு கத்துடைய பிள்ளைகள். தெளிப்பு ஞானஸ்தானம் பாருங்க, ஆண்டவரா இயேசு கிறிஸ்து தெளிப்பு ஞானஸ்தானம் பெற்றார். ஆண்டவரா இயேசு கிறிஸ்து ஏன் 33 வயசு வரையும் இந்த நாட்களை காத்திருந்தார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அவர் போய் சின்ன வயசுலேயே போய் ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம் தானே. அவர் தேவனுடைய குமாரன் தானே. யோவான் ஸ்நானன் வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார். அந்த நாட்களே போய் சின்ன வயசுலேயே போயிட்டு இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும்? யோவான் ஸ்நானை கேட்டு நீ வாப்பா எனக்கு ஒரு ஞானஸ்தானம் கொடுத்துருன்னு சொல்லி கேட்டிருக்கலாமே. இல்லை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. முதல் அவர் ஏன் அதற்காக அந்த அதாவது வாலிப வயசு வந்ததுக்கு பிறகு ஞானஸ்தானம் எடுத்தாருன்னு சொல்லி சொன்னால் சகலவற்றையும் முதல் அறிந்து கொள்ள வேண்டும்.
உலகத்தினுடைய நடைமுறைகள், உலகத்தினுடைய காரியங்கள், மனுஷர் வர்க்கங்களுடைய வாழ்க்கை, மனுஷர் வர்க்கங்களுடைய செயல்பாடுகள், அதாவது என்ன சூழ்நிலையில இந்த மனுஷர்கள் இருக்கிறார்கள், எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக திட்டவட்டமாக இந்த நாட்களை ஜனங்களோடு சேர்ந்து இந்த நாட்களை என்ன செய்தார் தெரிந்து அங்கே அதை அறிந்து கொண்டார். வேதம் சொல்றது அப்போஸ்தலர் 10:30 நசனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் நிரப்பினார் அப்படினால் அவர் பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை விடுதலை செய்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று சொல்லி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள். அப்ப அந்த இடத்திலே பாருங்கள், தேவன் அங்கே என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால் பாருங்கள், இந்த ஆவியானோட அபிஷேகம் பெற்றதற்கு பின்பாக அங்கே பிசாசுடைய காரியங்களோடு எதிர்த்து நிற்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இதான் அந்த ஆண்டவருடைய காரியங்கள். அப்ப பாருங்கள், ஏனென்று சொல்லி சொன்னால் அந்த ஊழிய பாதையை துவக்குவதற்கு ஞானஸ்தானம் முக்கியமாக காரியம். ஏனென்றால் அது தேவனுடைய நியமனங்களாக இந்த நாட்களில் இருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த ஞானஸ்தானம் பெறுகிறது ஒரு சடங்காச்சாரம் அல்ல. ஞானஸ்தானம் என்று சொல்லுகிறது தேவனோடு நாங்கள் இந்த நாட்களில் ஐக்கியப்படுகிறது மட்டுமல்ல, தேவனோடு அடக்கம் பண்ணப்பட்டு இந்த நாட்களில் நாங்கள் புது சிருஷ்டியாக இந்த நாட்களில் அங்கே நாங்கள் என்ன செய்கிறோம், எழுந்திருக்கிறோம் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் நாங்கள் இந்த புது சிருஷ்டியாக இந்த நாட்களை எழுந்திருக்கிற நாங்கள் இந்த நாட்களே அந்த ஞானஸ்நானத்தின் மூலமா இந்த நாட்களை என்ன செய்கிறோம், ஆவியானவருடைய அபிஷேகத்தோடு இந்த நாட்களை என்ன செய்கிறோம், நம்முடைய வாழ்க்கையை இந்த நாட்களை நடத்துகிறோம். ஆனால் அந்த ரெண்டு காரியத்தின் மூலமாய்த்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டு இந்த நாட்களை இருக்கிறோம் என்றுதான் வேதம் இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்க இந்த நாட்களே அல்லது இந்த நாட்களை பாருங்கள், எவற்றில் மீதோ இருக்கும்படி இந்த நாட்களை திரும்பினால் அந்த காரியம் ஆண்டவருடைய காரியத்தை குறித்து பார்க்கிற வேளையிலே அவை தேவன் பேரில் அல்லது இயேசு கிறிஸ்துவின் பேரில் செய்யப்பட்டால் அது ஞானஸ்தானம் இந்த நாட்களே அது தேவனிடத்திலிருந்து வந்தது என்று பெறலாம். பரிசுத்த ஆவியை பெற்று அதாவது பெறப்பட்ட ஒரு உண்மை இந்த நாட்களே உண்மையானது ஞானஸ்நானம் நமது இந்த நாட்களிலே பரலோக பிதாவுடன் நமக்கு உறவை இந்த நாட்களிலே உணர்ந்து அவரை இன்னும் இந்த நாட்களில் அதிகமாக கிட்டி சேர தூண்டும் என்பதை தான் பார்க்கிறோம். அப்ப ஞானஸ்தானம் எடுக்கிறது சிம்பிள் இல்லையா? ஞானஸ்தானம் எடுக்கிற தண்ணிக்கே குளிச்சு போட்டு வாரன், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டு வாரன்னு சொன்னா சிம்பிளா இருந்து நாங்க நினைக்க கூடாது. அது இங்க என்ன செய்யும் சொல்லி சொன்னால் அந்த ஞானஸ்தானத்தின் மூலமாய் நாங்கள் பிதாவோடு இணைக்கப்படுகிறதையும் பிதாவோடு ஐக்கியப்படுகிறதையும் பிதாவுக்குரிய காரியங்களை இந்த நாட்களே அங்கே பார்க்கும்படியாகவும் இந்த நாட்களே அதை தியானிக்கும்படியாகவும் இந்த நாட்களே நம்முடைய இருதயத்துக்குள்ளே இந்த நாட்களை என்ன செய்யுமாம் தூண்டிக்கொண்டே இந்த நாட்களை இருக்கிறதாம் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள் இந்த நாட்களை அந்த வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அப்படியே இந்த நாட்களை பாருங்கள் அங்கு வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால் அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 4வது வசனம் வாசிப்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது என்னவென்றால் பாருங்கள், அன்றியும் அவர்களுடனே கூடி வந்திருந்த போது அவர்களை நோக்கி யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான். ஆமென், சோத்திரம். ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளைக்கு பின்பு பரிசுத்தாவினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய சொல்லிவிட்டு சொல்லுகிறார் பாருங்கள், ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்திலே கேள்விப்பட்டதை பிதா வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்க, ஆண்டவர் ஒரு இடத்திலே இருங்கள், காரியத்தை செய்யுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை அவர்களை அனுப்புகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள் இந்த நாட்களே ரோமர்கள் 8ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வழியிலே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறது. 16வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது பாருங்கள், நான் வாசிக்கின்றேன். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுயாத்தின் ஆவியை இந்த நாட்களை பெற்றிருக்கிறீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவிக்குரிய சாட்சி கொடுக்கிறார் என்பதை அங்கே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கக்கூடிய. அப்ப பாருங்கள், ஞானஸ்நானத்தின் மூலமாய் அங்கே ஒரு காரியம் நடக்கிறது என்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே சாட்சி. இப்ப பாருங்கள், இதற்கு ஆதாரமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்தார் தானே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்து அது தண்ணிக்குள்ள முழு எழுந்த வழியிலே அங்கே வாழ்த்துற சத்தம் வருது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமா இருக்கிறேன். யார் அங்கே கதைக்கிறது? பிதாவாகிய தேவன். அதே மாதிரி தான் இன்றைக்கு நாங்களும் ஞானஸ்தானம் எடுத்து அங்கே தண்ணிக்குள்ள மூழ்கி இந்த நாட்கள் எழுதுகிற வழியிலே பிதா சொல்லுவார் இந்த நாட்கள், இவர் என்னுடைய குமாரன் அப்பா, என்னுடைய மகனாய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு இந்த நாட்களே வந்து என்னுடைய பிள்ளை என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பிதாவுக்கு பிள்ளைகளாக இந்த நாட்களை மாறுகிறோம் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய பிள்ளைகளாக இந்த நாட்களை நாங்கள் மாற்றப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப இங்கே சொல்லப்படுகிற காரியத்தை பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது எப்படின்னு சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்கே அவர்கள்
அது பாருங்கள், அதாவது நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே கிறிஸ்து நம்முடனே இருந்து கொண்டு செயல்படுவதையும் நாம் இந்த நாட்களே அதிகமாக இந்த நாட்களே உணர்வோம் என்பதை இங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, எப்படியாக இந்த நாட்களை நாங்கள் உணர்வோம் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்த்தோமா இருந்தால், யோவானுக்களின் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்கிறது. நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். யோவான் 14ஆம் அதிகாரத்திலே அங்கே 16வது 23வது வசனத்தை இந்த நாட்களை நான் வாசிக்கிற வேளையிலே பாருங்கள். அங்கே சொல்லப்படுகிறது எப்படி என்றால், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளரை அவர் உங்களுக்கு தந்தருளுவார் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். 23வது வசனத்திலே பார்க்கிற வேளையிலே, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்திலே வந்து அவனோடு கூட இந்த நாட்களை என்ன செய்வோம், வாசம் பண்ணுவோம் என்று சொல்லி அந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகள், அப்படியானால் பாருங்கள், நாம் இருதயத்தின் ஆழத்திலே இருந்து இந்த நாட்களிலே அன்புடன் அப்பா பிதாவே என்று இந்த நாட்களை அழைக்கும் உறவை அது வலுப்படுத்துகிறது மட்டுமல்ல, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனோடு இந்த நாட்களை நம்மை இந்த நாட்களே இணைக்கிறதாகவும் இந்த நாட்களே இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள், இந்த நாட்களே அப்ப ஆண்டவரோடு இந்த நாட்களை நாங்கள் இணைக்கப்பட வேண்டுமா இருந்தால், வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நாங்கள் கட்டாயம் இந்த நாட்களே அவருடைய நியமனங்களை இந்த நாட்களே நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஞானஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது தேவனுடைய நியமனங்களாக அந்த நாட்களை இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள், இந்த வார்த்தையில நாங்கள் வாசித்த பகுதியிலே பாருங்கள், அந்த இடத்திலே பாருங்கள், பேதுருடைய பிரசங்கத்தை கேட்டு புறஜாதிகள் அந்த இடத்திலே ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்களா? இல்லை. அப்படியானால் அவர்களுக்கு என்ன நடக்குன்னு சொன்னா, ஆவியானவர் வந்து நான் ஏற்கனவே சொன்ன பிரகாரம் கிரியைகளை நடப்பிக்கிறார். ஆவியானவர் வந்து அவர்களை இந்த நாட்களை என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னால், அங்கே தேவனுடைய சமூகத்துக்கு இந்த நாட்களை அவர்களுடைய இருதயங்களை இந்த நாட்களை திருப்புகிறார்னு சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆனால் அதற்கு பின்பாக 2வது பகுதியில பார்க்கிற வழியிலே அவர்களை அங்கே பாருங்கள் என்ன வேதம் சொல்லுகிறது, அவர்களுக்கு அங்கே ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் அவர்கள் மறுபடியும் பரிபூர்ணப்பட்டு இந்த நாட்களிலே பிதாவுடைய சித்தத்தையும் பிதாவுடைய திட்டத்தையும் அறிந்து அவர்கள் செயல்படுகிறவர்களா இந்த நாட்களிலே மாற்றப்படுகிறதே அங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களிலே வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களிலே ஆவியிலே இந்த நாட்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உண்மையான ஞானஸ்தானம் பெற்றதை இந்த நாட்களை சோதித்து அறிய வேண்டும். பாருங்க, அநேகம் வருவாங்களப்பா, சேர்ச்சுக்கு வராங்க, ஜெபிக்க வந்தாங்க, ஆவியானவர் அபிஷேகம் பெற்றுட்டீங்களான்னு கேட்டா தெரியாது நினைக்கிறாங்க. ஆவியானட்டு அபிஷேகம் பெறாம நீ எவ்வளவு காலம் இருக்கான்னு, அவன் 15 வருஷம் 20 வருஷம் ஆண்டரோட இருக்கிறான்னு சொன்னா, என்னையா ஆவியானட்டு அபிஷேகம் உனக்கு தெரியாதான்னு சொல்லி கேட்க இல்லைன்னு சொல்லி சொல்றான். அப்ப பாருங்க, அருமையான கர்த்தருடைய ஏன் அப்படியா சொல்லுகிறார்கள் சொல்லி சொன்னா, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த அபிஷேகத்தை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், இந்த இடத்திலே புறஜாதியர்களுக்கு ஆண்டவரை பற்றி தெரியாது, இதுதான் முக்கியமான காரியம். அப்ப இந்த இடத்துல இந்த புறஜாதிகளுக்கு இவங்களுடைய காரியத்தை ஒன்றை குறித்தும் தெரியாது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்தார், அடிக்கப்பட்ட அந்த காரியம் மட்டும் தெரியும் ஒழியா அவருடைய வல்லமை, அவருடைய மகிமை, அவருடைய காரியங்கள் ஒன்றும் தெரியாமல் இருந்தபடியினால்தான் அங்கே என்ன நடக்கிறன்னு சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்கே பேதுரு அவரை குறித்து விவரமாக நாட்களை சொல்லுகிறார். அப்ப சொல்லுகிற வேளையிலே அங்கே அவர்களுக்கு என்ன நடக்கணும்னு சொல்லி சொன்னால், அவருடைய இருதயத்தை ஆண்டவர் இந்த நாட்கள் என்ன செய்யறார், தொடுகிறார், வார்த்தையினாலே தொடுகிறார். அப்ப ஒரு மனுஷனுடைய இருதயம் கர்த்தருடைய வார்த்தையிலே நிறைந்திருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய இருதயத்தின் நிறைவால் தான் வாய் பேசும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா இருதயத்துக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை நிறைந்திருக்குமா இருந்தால், நாங்கள் வாயை திறந்து பேசுகிற வழியில கர்த்தருடைய வார்த்தை தான் பெருமை ஒழிய அங்கே வேறொரு காரியம் வராது. இருதயத்துக்குள்ள வேற சிந்தனை இருக்குமா இருந்தா அந்த நாட்களே அவனை கொல்ல வேணும், அவனை அடிக்கணும்னு சொல்லி, அவனை ஒடுக்க வேணும், அவனை எடுக்கணும்னு காரியங்கள் இருந்தேன்னு சொல்லி சொன்னால், வாய் துறந்த உடனே அந்த காரியம் அந்த நாட்களே என்ன வரும், இந்த நாட்களே அந்த வார்த்தைகளா அந்த நாட்களே வரும். அதைத்தான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய இருதயம் இந்த நாட்கள் எரேமியா 14:9 எடுத்து வாக்கி பாருங்கள், இருதயம் திருக்குள்ளதுன்னு சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுது. அது மட்டுமல்ல, இருதயத்தின் நிறைவால் இந்த நாட்களே வேதம் சொல்லுகிறது வாய் பேசுமாம் சொல்லி இன்றைக்கு நாங்கள் ஏன் அப்படியாக சொல்லப்படுகிறதுன்னு சொல்லி சொன்னால், இருதயத்திலே இருந்தான் பொல்லாத சிந்தனைகள் வருகிறது. கொலை, விபச்சாரங்கள், காமம், இப்படியான அநேக காரியங்கள், வன்கண்கள், இப்படியான காரியங்கள் இந்த நாட்கள் என்ன செய்யுமாம், இருதயத்தில் இருந்து இந்த நாட்களே வருகிறதாம் சொல்லி அங்கே காணக்கூடியது. அப்படியானால் அரும பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நம்முடைய இருதயம் தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற இருதயங்களிலே நீங்கள் இந்த நாட்களில் ஆண்டோடத்திலே கேளுங்கள், ஆண்டவரே இந்த இருதயத்தில் உள்ள காயங்கள், சில பேரை மறக்க முடியாத சில காரியங்கள் இருக்கும் இருதயத்துல, உனக்கு இப்படி செய்துட்டானே, எனக்கு நான் ரட்சிக்கப்பட முதல் இருந்த காரியத்திலே எனக்கு இப்படி செய்துட்டானே, அதனால இவனுக்கு பழிவாங்க என்ற நோக்கம் இருக்கும். ஆனா அந்த காரியத்தை விட்டு ஆண்டவரத்துல கேளுங்க, ஆண்டவரே இந்த காரியத்தை என்னுடைய இருதயத்துல விட்டு எடுத்துருங்க,
ஏனென்றால் நான் இந்த நாட்களில் நான் உங்களுடைய பிள்ளை ஆண்டவரே, உங்களுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டது மட்டுமல்ல, நான் உங்களோடு சேர்ந்து இந்த நாட்களில் ஜலத்தினாலே இந்த நாட்களில் அடக்கம் பண்ணப்பட்டு இந்த நாட்களில் ஜலத்திலே அடக்கம் பண்ணப்பட்டு நான் அந்த நாட்களில் ஞானஸ்நானம் பெற்று எழுந்திருக்கிறேன். அப்படியானால் நான் உங்களையே மகிமைப்படுத்துவேன் ஐயா. மனுஷனை மகிமைப்படுத்த மாட்டேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ மனுஷனை மகிமைப்படுத்தாதே. மனுஷனை மாயப்படுத்தினா அம்போதான். நீங்க அங்க உனக்கு அங்க பரலோகத்துல அவர் உனக்கு சாட்சி சொல்ல மாட்டார். அவர் உனக்கு பரிந்து பேச மாட்டார். நீ பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவரை நிறுத்தி ஆண்டவரை மையப்படுத்த. அப்போ ஆண்டவர் தான் அந்த இடத்துல உனக்கு அவனவனுக்குரிய பலனுக்கு தக்கதா கிருபை அளிக்கிறவர் தேவனை ஒழிய எந்த மனுஷனும் அந்த இடத்துல இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷனை ஆண்டவர் நியாயம் தீர்க்க முடியல. ஏனென்றால் மனிதனுடைய வழிகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதனாலே ரொம்ப கவனமாக இருங்கள். ஏன்னா இந்த வாழ்க்கைன்னு சொல்லப்படுறது ஒரே ஒரு வாழ்க்கை தான். அங்கே மரித்தேக்கு பின்பு இந்த நாட்களே நாங்கள் இந்த நாட்களே மறுபடியுமா இந்த அதாவது வேறு சமயங்களை சொல்லுவாங்க. அதாவது என்ன மனுஷனா பிறந்து பேருந்து மிருகமா பிறந்து பறவையா பிறந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அருமையான இந்த மனுஷனா பிறந்தவனுக்கு ஒரே ஒரு வாழ்வு தான். அந்த வாழ்வு இந்த பூமியில தந்திருக்கிறார். இந்த பூமியில வாழுகிற நாட்களிலே அவரை நாங்கள் பற்றி கொள்ளுவோமா இருந்தால், அவரை நாங்கள் அறிந்து கொள்ளுவோமா இருந்தால், இந்த நாட்களிலே நாங்கள் கண்மூடுகிற வேளையிலே அங்கே இந்த நாட்கள் வருகிற வேளையிலே அவருடைய சமூகத்திலே நாங்கள் விழித்திருப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோம் பண்ணுவோமா? அன்பும் இரக்கமுள்ள அருமை பிதாவே, இந்த மாசத்தினுடைய முதலாவது நாளிலும் ஆண்டவரே அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 44 இருந்து 46 வரை இந்த வார்த்தைகளை பேசும்படியா தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, இந்த நாட்களிலே அப்போஸ்தலருடைய வார்த்தையை கேட்டு இந்த நாட்களிலே புரஜாதிகள் இந்த நாட்களிலே ஆண்டவரே பரிசுத்தாவின் வல்லமையினால் நிரம்பினார்கள் என்றும், அதே மாதிரி இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த கடைசி நாட்களிலே பரிசுத்தாவோட வல்லமையினால் இந்த நாட்களில் நிரம்ப நிறைந்த கிருபையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஐயா கர்த்தாவே. ஆவியிலே இந்த நாட்களில் உண்மையான ஞானஸ்தானம் பெற்றதை இந்த நாட்களிலே முதலாவது அவர்கள் சோதித்தறிய நிறைந்த கிருபையை கொடுமையா. ஆண்டவரே, உம்முடைய கருத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன். அடியனை மறைத்து வெளிப்பட்ட கிருபைகளுக்காக நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமீன், ஆமீன். கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த வார்த்தைகளை எடுத்து வந்து விதைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு நாங்கள் எல்லா ஆவிகளையும் பகுத்தறிந்து வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே வார்த்தைகளை ஒப்புவிப்போம். கேட்டுக்கொண்டிருந்த ஒரு சார்பிலும் மறுவலைப்பில் கேட்க போகின்ற ஒரு சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அந்த வார்த்தைகள் 100 மடங்கு பலந்தர கர்த்தர் உதவி செய்வாராக. பரிசுத்த ஆவியானவர் தாமே வழி நடத்துவாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் குறிக்கொண்டு நாங்கள் திரும்பமாக நாளை இதே வேளையில் சந்திப்போம். அதுவரையும் தேவ சமாதானத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். God bless you. ஆமேன். ஆமேன். நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமீன், ஆமீன். அருமையானவர்கள், இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சுவிசேஷகர் வாணர் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்து பரிசுத்த ஆவியானவரை குறித்த செய்திகள் கூடாக வழிநடத்தினார். கர்த்தர் தாமே ஆவிகளை பகுத்தறியக்கூடிய வரத்தை தந்து வழிநடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்த நிகழ்ச்சி கூடாக கடந்து செல்ல இருக்கிறோம். ஜெப வேளைக்கு கூடாக கடந்து செல்ல ஊழியரை அழைப்போம். பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு கூடாகவும் வழிநடத்துவாராக. ஆமீன், ஆமீன். நாங்கள்